இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த நாடகம்? மெதுவா பேசுங்க டாக்டர். நம்ம தப்பிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. செத்து போன ஆளை வச்சுக்கிட்டு காப்பாத்திடுவோம் வாய் கூசாம போய் சொல்றதுக்கு என்னால முடியல காஞ்சனா. டாக்டர், நாம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டதுனால இந்த பொய்ய சொல்றோம். எத்தனையோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பணத்துக்காக டெய்லி இந்த மாதிரி டிராமா நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் நான் அந்த மாதிரி ஆள் இல்லையே. அதான் இப்படி உங்களுக்கு நடுங்குது. சர்வீஸ் மைண்டோட தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வரேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க டாக்டர். நான் எதுவும் குறை சொல்லலையே. போதும் காஞ்சனா, நீங்க ரஞ்சித் வைஃப் கிட்ட உண்மையை சொல்லிருங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் உங்க ஹஸ்பண்ட் மண்டைய போட்டாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் செட்டப்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் டாக்டர். நான் என்ன பண்ணணும்? டாக்டர், இது எல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என் மேல கோவப்பட்டா எப்படி? சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? பொய்ய உண்மையாக்கணும்னா வெறும் வார்த்தை மட்டும் உதவாது டாக்டர். கொஞ்சம் ரியாலிட்டி ஷோவும் நடத்தணும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். நர்ஸ். எஸ் டாக்டர். ரிசப்ஷன்ல இந்த அம்மா உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்சம் அவங்களை கூப்பிடுங்களேன். ஓகே டாக்டர். மேடம், நர்ஸ், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. அவருக்கு நினைவு திரும்பிடுச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க, வாங்க. டாக்டர், மேடம், உங்க ஹஸ்பண்ட்க்கு திடீர்னு பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணியாகணும். என்ன சொல்றீங்க? யோசிக்க நேரம் இல்ல. இந்தாங்க, உடனே இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க மேடம். மேடம் ப்ளீஸ். நர்ஸ், வார்ட் பாய் கூப்பிடுங்க. ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர சொல்லுங்க. பேஷண்ட்டை இமீடியட்டா ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போகணும். ஓகே டாக்டர். முதல்ல நீங்க உட்காருங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க.
அத்தை ம், இது நீங்களா பண்ணீங்க? ஆமா நான் தான் பண்ணேன். நல்லாவே இல்ல அத்தை. இதுக்கு தான் நான் உன்னை சமைக்க சொல்றது. நான் நாளைக்கு சமைக்கிறேன். சரி சாப்பிடு. பிரியா, ம், ஆ, நேத்து நீ எங்க போன? கோயிலுக்கு. பாட்டி யானை காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. சரி, கோவில்ல இருந்து நீ தனியா எங்க போன? கார்ல போனேன். ஆ, கார்ல எங்க போன? ரோட்ல தான். ஏய், இங்க பாரு. ம்? யானை காட்டுறேன்னு சொன்னது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க போனேன்னு மட்டும் உனக்கு ஞாபகம் இல்லையா? இருக்கே. இருக்கா? சொல்லு சொல்லு சொல்லு. ஆ, அங்க ம். என் ஃப்ரெண்டு கூட. ஃப்ரெண்டா? ஆமா, அவ ரெட் நிழல புடவை கட்டியிருந்தால. நான் எங்கடி அவளை பார்த்தேன்? நான் காட்டுறேன். ஓ, அவ வீடு உனக்கு தெரியுமா? ம், அவ வீட்ல பெரிய பொம்மை இருக்கும். அவ பேர் என்ன? கேக்கலையே. இங்க பாரு பிரியா, அவ வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கார் ஓட்டிட்டு போனா வரும். பாரதி, ஹை பாட்டி, யானை காட்டாத பாட்டி. அம்மா, அம்மா, என்னடி அப்படியே பார்த்துட்டே நிக்கிற? உள்ள கூப்பிடுவியா இல்ல அப்படியே போன அனுப்பிடுவியா? ஐயோ, உள்ள வாமா. பாரதி, நீ கூப்பிடலனாலும் இனிமே நான் இங்கதான் இருப்பேன். சரி வாமா வா. வா பாட்டி, உட்காரு. என்னடி சாப்பிடுற? பார்த்தா தெரியல, சாப்பாடு. சரி சாப்பிடு. பாரதி, நேக்கும் பசிக்கிறது. நீ சாப்பாடு எடுத்து வை, நான் பேக் வச்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரிம்மா. வாமா, உட்காரு. ஆ. ரொம்ப பசிக்கிறதுடி. சாப்பிடுமா. பெருமாளே. அப்படியே என் கை பக்குவம். சாப்பிடுமா. அம்மா, என்னடி? திடீர்னு பொட்டியும் கையுமா? என் பேச்ச கேட்டா என் வீட்டுல இருன்னா கேட்டுட்டேன். இத்தனை வருஷமா அவன் பேச்ச தானே கேட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணை பாக்குறதுக்கு அவன் யாரடி தடை சொல்றதுக்கு? என்னால உன் பேச்சையும் கேட்க முடியாது, உன் வீட்லயும் இருக்க முடியாதுன்னுட்டு வந்துட்டேன். ஆ? என் பொண்ணு இங்க ஒத்தையில கஷ்டப்பட்டு இருக்கான்னு மனசுக்குள்ள உறுத்திண்டே இருக்குடி. அவனுக்காக அந்த உறுத்தலையும் நான் ஏன் சுமக்கணும்? எப்பவோ நடந்த தப்புக்காக இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சு தண்டிச்சது பத்தாதான்னு கேட்டுட்டேன். அவனுக்கு அது அவமானமா? என் பொண்ணுகிட்ட போறதுல நேக்கு எந்த அவமானமும் இல்லடி. அதான் நான் பேகை தூக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். ஏண்டி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதில் பேசாம இருக்க? ஆ? நான் இங்க இருக்கலாம்ல? என்னம்மா இப்படி கேக்குற? இது உன் வீடுமா, நீ தாராளமா இருக்கலாம்.
போறோம் போறோம். கூட்டு ஏதாவது போடட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு கூட்டம்லாம் வேண்டாம். இன்னைக்குதான் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு பேசிட்டு வந்துட்டேன். சாம்பார் விடுவாமா? ஒண்ணும் வேண்டாமா. அப்புறம் சாப்பிட்டதும் எது எது எங்கெங்க இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வயசாயிடுச்சுல்ல, நானா தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதோட நீ வீட்டு கவலைய மறந்துரு. பிரியாவையும் வீட்டையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ சாப்பிடு. வாங்க மேடம். சுதாமா, அண்ணனும் அண்ணி நம்மளை விட்டு போயிட்டாங்கம்மா. டாக்டர் எங்க? இதோ வர்றாங்கம்மா. நீங்க? ஐம் சுதா, மிஸ்டர் ரஞ்சித்தோட டாக்டர். ஓ, ப்ளீஸ் கம். அம்மா, அழாதீங்க ப்ளீஸ். எங்க அம்மா டாக்டர். எங்க அம்மா அப்பா 2 பேருமே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அனாதையா நிக்கிறேன். உங்க அப்பாவை காப்பாத்த டாக்டரும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா முடியல. நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் தைரியமா இருங்க. என் அப்பாவை பார்க்கணும். மேடம், என் கூட வாங்க, நான் காட்டுறேன். வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கூட்டமா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நேற்று எங்கள் அண்ணன் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காரு. காலையில் வரைக்கும் நல்லா தான் இருந்தார். அப்புறம் திடீர்னு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேட்ட அதிர்ச்சியில் எங்கள் அண்ணியும் செத்து போயிட்டாங்க. 2 பேரும். மேடம் ப்ளீஸ். அழுது என்ன பிரயோஜனம்? இனிமே ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ப்ளீஸ் மேடம். ஆமா சார், நேற்று நைட் அட்மிட் ஆகும்போது நல்லா தானே இருந்தாரு. நான் கூட பார்த்தேன் சார். காலையில் இறந்துட்டாருன்னு சொன்னா என்னாலையும் நம்ப முடியலையே. முன்ன மாதிரி டாக்டருங்களாம் இப்ப பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ யோசனையில பேஷண்ட்டுக்கு ஊசி மாத்தி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எங்களால காப்பாற்ற முடியலன்னு கையை விரிச்சிடுறாங்க. நமக்கு என்ன ஊசி போட்டாங்கன்னு, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாத நாம டாக்டர் சொல்றதை நம்பிக்கிட்டு
பேசாம போயிடுவோம். என்ன சார், எங்க அண்ணனுக்கு டாக்டர் ஊசியை மாத்தி போட்டு கொண்டுட்டாருன்னு சொல்றீங்களா? நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு இறந்துட்டாருன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. சுதாமா, எனக்கும் அந்த டவுட் இருக்குமா. அண்ணி வந்தப்போ அந்த பொம்பளை டாக்டர் அண்ணனை எப்படியும் காப்பாத்திடலாம்னு சொல்லுச்சு. இப்ப என்னம்மா செய்யலாம்? முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நாம சந்தேகப்படுறது மட்டும் உண்மையா இருந்தது, அந்த டாக்டரை இந்த ஹாஸ்பிட்டலே வச்சு கொளுத்திடுவோம். நட்ராஜை பார்த்து பேசுனீங்களா மாமா? அவனை பார்த்து பேசுறதோ, பிரியாவை என்னடா செஞ்ச நேரடியா கேக்குறதோ சரியா வராதுன்னு தோணுச்சு. ஏன் மாமா? அவன் இப்ப வசதியான இடத்துல இருக்கான். அழுத்தி கேட்க நம்ம கிட்ட ஆதாரமும் இல்ல. அவன் எப்படி செஞ்ச தப்பு ஒத்துப்பான்? அதுக்காக வாயை மூடிட்டு சும்மா இருக்கலாங்கிறீங்களா? நேத்து என்னமோ அவனை பழி வாங்கியே தீருவேன்னு குதிச்சீங்க. இன்னைக்கு அவன் கிட்ட விசாரிக்கிறதுக்கு கூட இவ்வளவு யோசிக்கிறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல மாமா. புரிஞ்சுக்க முடியல. அப்படிதான் அவனும் தலையை பிச்சுக்கணும். தன்னை சுத்தி என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, யார் நடத்துறாங்கன்னு தெரியாம அவன் தவிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்கணும். அடுத்தது என்ன நடக்குமோன்னு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது. அப்படி ஒரு பலவீனமான நிலைமையில அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறம் போய் விசாரிப்போம். நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பயத்திலேயே பதில் சொல்லுவான். மாமா, இதுல எதுவும் பிரச்சனை வந்துராதே. வரட்டும், எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். கோபத்தோட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுனா அது சிக்கல்ல கொண்டு போய் தான் நிறுத்தும். நீங்க இப்ப நட்ராஜ் கிட்ட பேசாம வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். உங்க கோவம் எல்லாம் போனதுக்கு அப்புறம்